கவரப்பேட்டை ஆர்எம்கே பொறியியல் கல்லூரியில் இந்திய ஏவுகணை அறிவியல் கருத்தரங்கம். இஸ்ரோ விஞ்ஞானி சிவதானு பிள்ளை பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் உள்ள ஆர்எம்கே பொறியியல் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான ஏவுகணை அறிவியல் குறித்த கருத்தரங்கம் மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. கல்வி குழுமங்களின் துணைத் தலைவர் ஆர்.எம். கிஷோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இஸ்ரோ விஞ்ஞானி பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருது பெற்றவரும் பிரமோத் ஏவுகணையின் தந்தையாக போற்றப்படும் டாக்டர் ஏ. சிவதானு பிள்ளை சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். விழாவில் அவர் பேசுகையில், 2047 இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவதே தங்களது இலக்காக உள்ளதாகவும், இந்த நோக்கம் நிறைவேற இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவது அவசியமான ஒன்று என குறிப்பிட்டார். சமீபத்தில் நடந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் போர் நடவடிக்கை வெற்றிகரமாக அமைந்ததற்கு பிரமோத் ஏவுகணையின் பங்கு மிக மிக முக்கியமாக இருந்ததாகவும் பெருமையுடன் அவர் தெரிவித்தார். நமது விஞ்ஞானம் நவீன ஏவுகணைகள் கண்டுபிடிப்புகளுக்கு மட்டுமல்லாமல் புதுமையான தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயத்திற்கும் உறுதுணையாக உள்ளதாகவும் சிவதானு பிள்ளை தெரிவித்தார். ஆர்எம்கே பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே.ஏ. முகமது ஜுனைத் வரவேற்றார். இஸ்ரோவின் மூத்த விஞ்ஞானி டி. கோகுல், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் எல். ரமேஷ், சக்சஸ் செயிலர் எட்டெக் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் ஆகியோர் பேசுகையில், இந்நிகழ்வு முழுவதும் உற்சாகமும் உயர்ந்த லட்சியங்களும் நிரம்பியதாக அமைந்தது. இளம் மாணவர்கள் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் புதுமைகளை உருவாக்குவோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாட்டிற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்கி உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்துவோம் என உறுதியளித்தனர். ஏவுகணை அறிவியல் தொடர்பான சிறந்த படைப்புகளை முன்வைத்த தாம்பரம் சாய்ராம் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் மாநில அளவில் 38 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 170 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.